அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். 2 வருஷம் முன்னாடி நட்ட ராம்சீதா முதல் முறையாக 2 காய் விட்ருக்குங்க. அது இப்போ முத்தின ஸ்டேஜுக்கு வந்துடவே சரி இப்படியே விட்டால் மரத்துலேயே காஞ்சிடும்னு சொல்லிட்டு இதை அறுத்துட்டோம். யூஸ்வலாக நாட்டு சீத்தாவில் மரத்துலேயே அவ்வளோ சீக்கிரம் பழுக்காது. ஸோ அந்த மாதிரி இதுவும் காஞ்சிட போகுதுன்னு சொல்லிவிட்டு இதை நாங்கள் அறுத்துட்டேங்க. என்னடா பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ராம்சீதாவும் ஒரு நாட்டு வெரைட்டி தான். இந்த சீத்தா பழங்களோட ஒரு ஃபேமிலியில் இது ஒரு வெரைட்டி. சரி, எங்கள் பெரியப்பா கிட்ட எடுத்துகிட்டு கொடுத்தோம். சரி, அவரும் இந்த ஃபுட் ஃபாரஸ்ட் ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அதை அறிஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பெரியப்பான்னு சொன்னோம். ரொம்ப பழுத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னார். அதை சாப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இனிப்பு கம்மியாக தாங்க இருக்குது, ஆனால் க்ரீமி இனிப்பாக இருக்குங்க. இது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப உடலுக்கு நன்மை தரக்கூடிய இதுவாக இருக்குது. இந்த மாதிரி பழங்கள் நம்ம எங்கள் ஏரியாவில் கிடையாது. சரி, இந்த விதையை எடுத்து நம்ம பதியம் போட்டு இதிலேருந்து செடி உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பெரியப்பா சாப்பிட்டு இனிப்பு கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. சரி, இந்த விதையெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு செம்மண் போட்டு ஒவ்வொரு விதையாக போட்டு பதியம் போட்டு வச்சுருக்குங்க. இது போட்டு ஒரு 20 days கழிச்சு தான் இந்த முளைப்பே ஸ்டார்ட் ஆச்சு. அது வரையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், என்னடா அது முளைக்கலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் 40 daysக்கு அப்புறம் நீங்கள் கடைசியாக வர ஃபோட்டோவில் இருக்க மாதிரி வந்துச்சுங்க. இதுதாங்க நாட்டு பழம்னாலே, விதையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக முளைக்க ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் மற்ற ஹைப்ரிட் விட்டுலாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. நன்றி.